உளுந்து அரைச்சு ரெடியா வச்சிருக்கிறோம். இருக்குமோன்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நான் போடுறேன். நல்ல வடிவா முருகி சத்தமில்லாங்க. அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நானும் கூட கேஜி, இது எஸ்கே தமிழ்வல். இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கே விளங்கி இருக்கும். நான் தனியா வந்திருக்கிறதால எப்படியும் சமையல் காணொலி அல்லது தையல் ஆரிவர்க் சம்பந்தமான காணொலியா தான் இருக்கும். இன்றைக்கு நாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சமையல் காணொலியில தான் நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன சமைக்க போறோம், இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சமையல் தான். ஆனா மிகவும் ஆரோக்கியமான ஒரு சமையல், அதாவது ஒரு சிற்றுண்டி ஒன்று தான் செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்னா கணக்கு மரக்கறிகள் போட்டு, பல வகையான மரக்கறிகள் போட்டு ஒரு சிற்றுண்டி வகை, அதாவது வடை செய்ய போறோம். எப்படி இந்த வடை செய்யறன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் மட்டுமே தான் காணொலியில வருவேன்னு நினைக்கிறேன். சக்தி சாப்பிடுற நேரம் அது வாரன்னு சொல்லி இருக்கிறார். பாப்பம் வாராருண்டு. சக்தி பெருசா காணொலிகள்ல வாரையில அவர் முதல் வீடியோலயும் சொல்லியிருப்பார் பிஸியா இருக்கிறேன்னு. அதெல்லாம் மெயின்ன்றது நாங்க ஒரு நாளே சக்தியிட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். உங்களுக்கும் அது தெரிய வரும். ஒரு விஷயம் ஒண்ணு நடந்து கொண்டிருக்குது, அதாலதான் சக்தி பெருசா வாரையில. ஓகே வாங்க, இப்ப நாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்களையும் போய் செய்வோம் வடை செய்யறதுக்காக. 3 சுண்டு உளுத்தம் பரப்படுத்து ஊற வச்சிருக்கிறோம். ஒரு 3 மணித்தியாலம் ஊற வச்சிருப்பேன். பாருங்க, ஊற வைக்கல இந்த சட்டின்ற அரைவாசி தான் இருந்தது. ஊறி கணக்கா வந்துட்டு நான் இனி இதை கழுவி எடுக்க போறேன். உளுந்து அரைச்சு ரெடியா வச்சிருக்கிறோம். இங்கால எங்கள் மரக்கறி வடைக்கு தேவையான பொருட்கள் ரெடியா எடுத்து வச்சுக்கிறோம். கோவா, மற்றது கடலை அவிச்சு வச்சிருக்கிறோம், நல்லா அவிக்க வேணும் இப்படி. அடுத்தது லீக்ஸ் வட்டி வச்சிருக்கிறோம். இங்கால பீட்ரூட் வட்டி வச்சுக்கிறோம். தேங்காய் பாதி திருவி வச்சிருக்கிறோம். கேரட் வட்டி வச்சுக்கிறோம். இங்கால வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுக்கிறோம். சரியோ, இனி நாங்கள் ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். முதலாவதா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நான் போடுறேன். 3 சுண்டு உளுந்தெடுத்த நாங்க அதுக்கேற்ற மாதிரி மிரக்கறியும் எடுத்திருக்கிறோம். இனி மிரக்கறி போட எல்லாம் கூடும் அளவுகள். கேரட்டையும் சேர்ப்போம். அடுத்ததா கேரட் சேர்ப்போம். அடுத்ததா பீட்ரூட் சேர்க்கிறோம். மரக்கறியல் உங்களோட விருப்பத்தின்படி சேர்க்கலாம், தேவையான அளவு. அடுத்தது லீக்ஸ் போடுறேன். ஃபுல்லாவே மரக்கறி தான் இன்றைக்கு. அடுத்தது கோவா வட்டி வச்சிருக்கிறோம், கோவாவிலையும் சேர்ப்போம். அடுத்ததா கடலை, நல்லா அவிஞ்ச கடலையும் சேர்ப்போம். அடுத்தது தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன், அதையும் போடுறேன். போட்டுட்டு நாங்கள் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான அளவு பெருஞ்சீரகம் போடுவோம். இனித்தான் நான் உப்பு சேர்க்க போறேன். சில பேர் அரைக்கேக்க உளுந்து அரைக்கேக்கையும் சேர்க்கிறவன். நான் இப்ப சேர்த்து பார்த்து சேர்க்க போறேன். இனி எல்லாத்தையும் கலந்து விடுவோம். சரியோ, ஓகே. இப்ப வடிவ கலந்து விடுவோம். இன்றையத்தான் நான் முதலா அந்த மரக்கறி ரொட்டி வடை செய்கிறேன். சக்தி சாப்பிட்டு பாக்குற நேரம் கரெக்டா வருவேன்னு சொல்லி போட்டு போனவர். ஃபுல்லாவே மரக்கறி, உண்மையாவே ஒரு ஆரோக்கியமான வடை தானே. நாங்க உளுந்து அரைக்க கொஞ்சம் தண்ணி சேர்க்காம அரைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா தண்ணி சேர்த்தா தானே அரைப்படும், அதால கொஞ்சம் தண்ணி சேர்த்ததால கொஞ்சம் தண்ணியா இருக்கு. ஓகே, நாங்க இப்ப வடை சுடுறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் எல்லாம் விட்டுட்டோம். இனி வடையா சுடுறதுதான் வேலை. கொஞ்சம் தன்மையா வந்ததால கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோன்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். ஓட்ட புடைக்கதான் லைட்டா பிய்யுது.
கொண்டு பிஞ்சு போச்சு. சரி பொறுமையா அது கெரியா செய்தாதான் நான் பிள்ளைக்கும் பொறுமையா செய்வோமா. பாருங்க ஒரு கோல்டன் கலர்ல பொரியுது, ஒரு பக்கம் பொரிஞ்சு வந்துட்டுது. கோவா எல்லாம் போட்டதானே சும்மா கிறிஸ்பியா தான் இருக்கும் போல. பாத்தீங்கன்னா முதலாவது வடை எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா சுட சுட எப்படி சத்தங்களுக்குதானே பார்த்தா நீங்களோ. ஆமா வேற லெவல்ல இருக்குது. இப்ப சாப்பிடு காட்டுறதுல பிறகுதான் சாப்பிடு காட்டுறது. ஓகே இருக்கட்டும். அடுக்கேக்கில் உண்டு அடுப்பு கோவிச்சுட்டு அதால நான் அடுப்புக்கு வைக்கிறேன். இப்போ நான் அடுத்த வடையும் போட்டுட்டோம், எல்லாத்தையும் சுட்டுட்டு எடுப்போம். என்ன 3 சுண்டு உளுந்திலையும் அரை கிலோ மரக்கறிகள் வேண்டினாங்க. பீட்ரூட் 1/2 கிலோ, லீக்ஸ் 1/2 கிலோ, கோவா 1/2 கிலோ, மற்ற என்ன பண்ணாங்க 1/4 கிலோ கடலை, பாதி தேங்காய் பூ, மரக்கறிகள் எல்லாமே அரை கிலோ, உளுந்தும் 3 சுண்டு. அப்ப இவ்வளவுலயும் எத்தனை வடை வருகுதுன்னு நாங்க கணக்கு பார்க்க போறோம். சரியோ. மற்றது சக்தி அண்டையான் வீடியோலயே உங்களுக்கு சொல்லி இருப்பார் ஒரு விஷயம் உண்டு. எங்களுக்கு தொடர்ந்து சில பல நல்ல விஷயங்கள் நடந்தது. அந்த விஷயங்களை நாங்க சொல்ல போறோம். ஒரு விஷயம் சொல்லி இருப்பார். மாமி கனடாவுக்கு போனது. மாமி இப்ப கனடாவுக்கு போட்டா மஜ்ஜாலிட்ட. அடுத்த ஒரு விஷயம் இன்னும் அந்த விஷயத்துக்காக தான் சக்தி இப்ப வீடியோ போடுறது குறைவு. அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம், சர்ப்ரைஸ் எல்லாருக்கும். அது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அடுத்த வீடியோவில் வருமெண்டு சாப்பிட்டு பார்க்க போறோம். நல்ல வடிவ முருகி சத்தமில்லாங்கு காதிங்கன்னா அஞ்சு நல்ல வடிவ முருகி சத்தமில்லாங்க இருக்குது. பிக்கேக்கில் இங்க கிட்ட பாருங்க இப்படி இருக்குது பாருங்க. அப்படியே வடையை பிச்சோம்னா பீட்ரூட், கோவா, வெங்காயம் எல்லாம் இருக்குது. ஒரு ஹெல்த்தியான வடை. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குது. சரியோ. உப்பெல்லாம் நான் பார்த்து போட்டதால கரெக்டா இருக்கு. உளுந்து அரைக்கேக்கே உப்பு போட்டிருந்தா கொஞ்சம் பிழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிறகு போட்டதால ஓகேயா இருக்கு. சக்தி வாரண்டவர் ஆனா வரையில அப்படியும் இனித்தான் சாப்பிடுவார். நாங்க அடுத்த வீடியோல அவர்கிட்ட கொமெண்ட கேட்போம் இப்படி இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி வந்தான்னு எங்களுக்கு சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.